Good afternoon, students. Today we are going to see about the noise pollution. Already we have seen the environmental issues வந்து water pollution and air pollutions வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. So today then a continuation of that one we are going to see about the noise pollution. What is noise pollution? Sound that is unwanted and undesirable or can't disturbs one's quality of life is called as noise. Isn't it? So noise அப்படின்றது வந்து already we hear that we have some capacity to hear the volume. So above that volume if we are hearing the noise, that is called pollutions, isn't it? So sound that is unwanted and undesirable or can disrupt one's quality of life is called as noise. When there is a lot of noise in the environment, it's termed as noise pollution. So the intensity of noise is measured in decibels. The intensity of noise வந்து எதில் அளக்குறாங்க அப்படின்னா டெசிபிள் அப்படின்ற ஒரு இதில் அளக்குறாங்க. ஸோ இந்த நாய்ஸ் பொல்யூஷன் வந்து மோஸ்ட் ப்ராபபிளி 120 டெசிபிள் வந்து 20 டெசிபிள்னும் ஆடியபிள் அந்த பர்டிகுலர் டெசிபிளுக்கு மேலே போச்சு அப்படின்னா தட் இஸ் பொல்யூஷன்ஸ். ஓகே, ஸோ எதன் மூலமாக நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கும்? சோர்சஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன் இஸ், ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னா என்ன? நம்ம வந்து வெஹிக்கிள்ஸோ இல்லை என்ஜினோ அல்லது ஹாரன் சவுண்டு அந்த மாதிரி வெஹிக்கிள் இருக்கிறதுனால, அதே மாதிரி ஆடியோ வீடியோ சவுண்டு, தென் ஏர்க்ராஃப்ட்ஸு, ஃபேக்ட்ரி மெஷின்ஸு, சைரன், மோட்டார், இதெல்லாமே வந்து the things which is producing the noise are called the sources of noise pollutions, isn't it? So modern supersonic transports are common sources of noise pollution. So vehicle engines, air horns, audio video systems, trains, low flying aircrafts, factory machines, siren, motors, driller and crushers, compressor machines, crackers, explosive, modern supersonic transports are the common sources of noise pollution. The threshold of pain is about 120 decibel. World Health Organization has proposed that noise must be recognized as a major threat to human well-being. This is applicable for all living organism. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்து அந்த ஒலியினுடைய அளவு அதிகமாச்சு அப்படின்னா அது வந்து பொல்யூஷன் அப்படின்றோம். இப்போ சப்போஸ் நம்ம வந்து நார்மல் வால்யூமில் டிவி பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் நாட் அஃபெக்டட் இன் த ஹியூமன் பீயிங். பட் ரொம்ப ஹை வால்யூம்லையோ அல்லது இந்த ட்ரில்லர் மிஷின்ஸு, இந்த ஃபேக்ட்ரியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா மிஷினரிஸ் ஓடும்பொழுது ஏற்படக்கூடிய சத்தங்கள் எல்லாமே வந்து இட் பொல்யூட் த நாய்ஸ், isn't it? ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா வாட் இஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன்? According to the US EPA, United States Environmental Protection Agency, there are direct links between noise and health. Heart disease, high blood pressure, stress-related illness, sleep disruption, hearing loss, and productivity losses are the problems related to noise pollution. நாய்ஸ்னால் என்ன ஆகும்? அதிக அளவு சத்தத்தினால என்ன ஆகும்? நமக்கு மோஸ்ட் ப்ராபபிளி ரொம்ப சத்தம் கேட்டுகிட்டே இருந்தால் ஹார்ட் டிசீஸ் வரும். அதே மாதிரி ப்ரெஷர், இப்போ வந்து கண்டினியூஸாக ஒரு அதிக அளவு சத்தத்தை கேட்டுகிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகும்? அவங்களோட ப்ளட் ப்ரெஷரோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும், தூக்கம் கெட்டது அப்படின்னாவே நிறைய வியாதிகள் வரும். இதெல்லாமே வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். தென் இன்க்ரீஸ்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன், நர்வஸ்னஸ், இரிட்டபிலிட்டி, ஆன்சைட்டி, டிப்ரெஷன் அண்ட் பேனிக் அட்டாக்ஸ், பெப்டிக் அல்சர், சிவியர் ஹெட்டேக், மெமரி லாஸ். ஸோ கண்டினியூஸாக அந்த சத்தத்திலே இருக்கும் பொழுது என்ன ஆகும்ல, மெமரி லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி சிவியர் ஹெட்டேக், தலைவலி அதிக அளவில் இருக்கும். தென் என்னது, இரிட்டபிலிட்டி இருக்கும், ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். எரிச்சலாக இருந்தது அப்படின்னாவே நார்மலாக அவங்க தே ஆர் நாட் ஏபிள் டு டூ தேர் ஒர்க் இன் நார்மல் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ டோட்டல் ஹெல்த் வில் பி அஃபெக்டட். தென் மெரைன் அனிமல்ஸ் ஆர் அஃபெக்டட் பை நாய்ஸ் பொல்யூஷன் ஃப்ரம் ஆஃப்ஷோர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் போர்ட் ஆக்டிவிட்டீஸ். Not only the human beings, all the organisms are affected by the noise pollution. Marine animals அப்படின்றது வந்து நாய்ஸ் பொல்யூஷன் ஆஃப் ஆஃப்ஷோர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் போர்ட் ஆக்டிவிட்டீஸ், இந்த என்னது துறைமுகத்தில் ஏற்படக்கூடிய அந்த பல சத்தத்தை அதிக இறைச்சலின் காரணமாக அங்கே கடலில் இருக்கக்கூடிய அனிமல்ஸும் அஃபெக்ட் ஆகும். தென் ஃபயர் கிராக்கர்ஸ் ஃப்ரைட்டன் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் ஆர் ஆஃபன் அஃபெக்டட் பை இன்க்ரீஸ் ஏர் டிராஃபிக். ஸோ ஏர் டிராஃபிக் அப்படின்னாக்குள்ள ஏரோப்ளேன் போகும்பொழுது நம்மளுக்கு நாய்ஸ் ரொம்ப அதிக அளவு இருக்கும். அதன் மூலமாக வந்து நாங்கள் பறவைகள் பாதிக்கப்படும். அதே மாதிரி ரொம்ப அதிக அளவு சத்தத்தோட பட்டாசு வெடிச்சு அப்படின்னா ரோட்டில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் பாதிக்கும். ஸோ தீஸ் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். ஹவு கேன் வி கண்ட்ரோல் திஸ் ஒன்? Planting trees in and around noise sources is an effective solution for noise pollution, as plants are known to absorb noise and bring down sound levels. ஸோ பிளான்டிங் ட்ரீஸ், அதாவது நம்மளுக்கு ஏர் பொல்யூஷனாக இருந்தாலோ, வாட்டர் பொல்யூஷனாக இருந்தாலோ, நாய்ஸ் பொல்யூஷனாக இருந்தாலோ, பெஸ்ட் மெத்தட் டு ப்ரிவென்ட் தட் ஆர் கண்ட்ரோலிங் பொல்யூஷன் பிளான்டிங் ட்ரீஸ். அது என்ன பண்ண அப்படின்னா, அந்த ஒரு ஃபேக்ட்ரி இருந்தது அப்படின்னா
அந்த ஃபேக்ட்ரியை சுற்றி நிறைய மரங்களை வளர்க்கும் பொழுது அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய அந்த நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய bring down sound levels ரெடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த ட்ரீஸ் இருக்குது. தென் ரெகுலர் சர்வீசிங் அண்ட் டியூனிங் ஆஃப் ஆட்டோமொபைல் என்ஜின்ஸ் கேன் எஃபெக்டிவ்லி ரெடியூஸ் நாய்ஸ் பொல்யூஷன் பை வெஹிக்கிள்ஸ் அண்ட் மெஷினரி. ஸோ மெஷினரிஸாக இருந்தாலோ இல்லை ஆட்டோமொபைல் என்ஜின்ஸ் அல்லது வெஹிக்கிள்ஸாக இருந்தாலும் ரெகுலர் செக்கப் ரெகுலர் சர்வீஸ் பண்ணணும். அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய இறைச்சல் கம்மியாக இருக்கும். தென் workers should be provided with earplugs and earmuffs at work sites that generate high noise level. இப்போ ரொம்ப அதிக அளவு ஃபேக்ட்ரியில் சத்தம் வரக்கூடிய இடத்துலையோ அல்லது இந்த கிராக்கர்ஸ் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ அந்த ட்ரில்லிங் மிஷின் ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம், இயர்ப்ளக்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது அவங்க அந்த சவுண்டு வந்து அவங்களோட இயர் ட்ரம்ஸை வந்து பாதிக்காமல் பாதுகாக்கும். தென் லூப்ரிகேஷன் ஆஃப் மிஷினரி அண்ட் ரெகுலர் சர்வீசிங் மினிமைசஸ் நாய்ஸ் லெவல். அந்த மெஷின்ஸ்க்கெல்லாம் வந்து லூப்ரிகேஷன் ஆயில் விடுறதுனால என்ன ஆகும், அந்த உராய்வு ஃப்ரிக்ஷன் தவிர்க்கப்பட்டு என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து அந்த நாய்ஸ் வராது, அதிக நாய்ஸ் வரும். இப்போ நம்ம வீட்டிலே வந்து கதவு சாத்தும் பொழுது நார்மலாக நல்ல கண்டிஷனில் இருந்தது அப்படின்னா தெர் இஸ் நோ நாய்ஸ். அதுவே அந்த ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா ஒரு மாதிரி சத்தம் வரும் இல்லையா, அது ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது லூப்ரிகேஷன் யூஸ் பண்ணும் பொழுது மினிமைஸ் த நாய்ஸ் லெவல். தென் ரெகுலேஷன் ஷுட் பி இம்போஸ்ட் டு ரெஸ்ட்ரிக்ட் த யூசேஜ் ஆஃப் லவுட் ஸ்பீக்கர்ஸ் இன் க்ரௌடட் ஏரியாஸ் அண்ட் பப்ளிக் பிளேசஸ். ஸோ இப்போ வந்து நம்ம திருவிழா மற்றெல்லாம் வந்து அதிக அளவு குடியிருப்பு இருக்கக்கூடிய இடங்களாகட்டும் பப்ளிக் பிளேஸில் வந்து இந்த லவுட் ஸ்பீக்கரை வச்சு கத்துறது அந்த பாட்டு வைக்கிறது அது எல்லாமே வந்து கொஞ்சம் ரெகுலேட் பண்ணோம்னா டு அவாய்ட் தி நாய்ஸ் பொல்யூஷன்ஸ். தீஸ் ஆர் த கண்ட்ரோலிங் மெஷர்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். நெக்ஸ்ட் வந்து லீகல் ப்ரொடெக்ஷன். இதுக்கு என்ன ஆக்ட் இருக்குது அப்படின்னா ஆர்டிகல் 48A அண்ட் ஆர்டிகல் 51A ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, Noise Pollution Rules 2000 and Tamil Nadu State Environment Policy 2017 are some of the legal relief from நாய்ஸ் பொல்யூஷன். இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து யாராவது ரொம்ப அதிக அளவு லவுட் ஸ்பீக்கர் வச்சு கண்டினியூஸாக பாட்டு போட்டுட்டு டிஸ்டர்பன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா நீ வந்து என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது வந்து ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல் ரூல் வந்து 2000 படி தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேட் என்விரான்மெண்டல் பாலிசி 2017 வந்து லீகல் ரிலீஃப் இருக்குது. ஓகேவா. அதே மாதிரி ஆர்டிகல் 48A 51A எல்லாமே வந்து டு control the noise pollution kana act da. Okay, according to noise pollution regulation and control rules 2000, the permissible limit of noise in areas categorized as commercial in 55 decibels during day and 65 decibels in during day and 55 decibel during night. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நாய்ஸ் பொல்யூஷன் ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல் ரூல்ஸ் படி 2000 போட்டாங்க. அதாவது பகல் நேரத்தில் வந்து 65 டெசிபிள் வரைக்கும் தான் நாய்ஸ் இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட இயரிங் நாய்ஸ் சவுண்டோட 20 டெசிபிள்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷூர் தட். ஸோ அந்த 20க்கு மேலே போச்சு அப்படின்னாவே அது வந்து பொல்யூஷன் நாய்ஸ் ஓவர் நாய்ஸ் அப்படின்வாங்க. அதே மாதிரி நைட் டைமில் 55 டெசிபிள் அப்படின்னு தான் வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே அதிகளவு சவுண்ட் இருந்தது அப்படின்னா வி கேன் கம்ப்ளைண்ட் டு தட் அமாங் தட். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது நாய்ஸ் பொல்யூஷன். வாட் இஸ் நாய்ஸ் பொல்யூஷன் எழுதணும், சோர்சஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன், வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ், how to control the noise pollution in legally. Okay, then agrochemicals அப்படின்றது என்னென்னா அக்ரோ அப்படின்னாவே என்னது, ஃபார்மிங் அப்படின்றது விவசாயம் இல்லையா. ஸோ அக்ரோகெமிக்கல் அப்படின்றது அக்ரிகல்ச்சர் லேண்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் தான் வந்து அக்ரோகெமிக்கல்ஸ். என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவோம், chemicals which are used in agriculture for growth of plants and pest control are called agrochemicals or agrichemicals. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பிளான்ஸ் க்ரோயிங்க்கு வந்து உரம் போடுவோம். அதே மாதிரி பெஸ்டிசைடு இன்செக்டிசைடு ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே வந்து அக்ரோகெமிக்கல்ஸ். தென் ஓவர் யூஸ் ஆஃப் அக்ரோகெமிக்கல்ஸ் ஹவ் பீன் அப்சர்வ்டு டு ஜெனரேட் ரெடியூசஸ் தட் காஸ் நியூட்ரியன் இம்பேலன்ஸ் அண்ட் மேக்கில். அதாவது ஓவர் யூஸ் ஆஃப் நிறைய அதிக அளவு அந்த உரங்களை பயன்படுத்தும் பொழுது அது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா may kill beneficial bacteria and soil organism, can cause eutrophication in water bodies, affect aquatic animals and their productivity. ஸோ பயிர்கள் வளர்கிறதுக்கு அதிக அளவு உரங்களை போடும் பொழுது என்னாகும், அது வந்து பயிர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். சம்டைம்ஸ் இட் மே பி கில் தி பாக்டீரியா விச் இஸ் பெனிஃபிஷியல் டு தி சாயில் இல்லையா. சாயில் பாக்டீரியா இருக்கு இல்லையா, சாயில் இன்ஹிபிட்டிங் பாக்டீரியாவை வந்து கொல்லக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி அந்த உரங்கள் வந்து வாட்டரில் வந்து அதிகளவு கலக்கும் பொழுது யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா ஓவர் க்ரோத் ஆஃப் பிளான்ஸ் இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர், அதுதான் வந்து யூட்ரோஃபிகேஷன் இல்லையா. ஸோ அப்போ அந்த உரங்கள் எல்லாம் தண்ணியில் போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் அதிகளவு வளர்ந்து யூட்ரோஃபிகேஷன் நிகழ்ச்சி நடக்கும். அதே மாதிரி அக்வாட்டிக் அனிமல்ஸ் யூட்ரோஃபிகேஷன் நடந்தாவே வந்து என்ன அக்வாட்டிக் அனிமல்ஸும் அதோட ப்ரொடக்டிவிட்டியும் பாதிக்கும். தென் பெஸ்டிசைட் கண்டெய்னிங் வாட்டர் ஈவன் இன் ட்ரேஸ் குவான்டிட்டிஸ் இஸ் அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். ஸோ அந்த
வாட்டர் பாடிஸில் வந்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்கும் பொழுது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் பாடியில் வந்து கலக்கும் இல்லையா, இல்லை அந்த மருந்து பொருட்களை அந்த என்னது அந்த மெஷினரிஸ் எல்லாம் கழுவும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த பெஸ்டிசைட் வாட்டர் பாடிஸில் கலக்கும். when we are consuming in that is very harmful effect for the human beings as well as particles, aerosols and reduces of the chemicals cause air pollutions. ஸோ அது வந்து என்னது அந்த டஸ்ட் இப்போ பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னா காற்றுல வந்து அது கலக்கிறதுனால என்ன நடக்கும், அது வந்து ஏர் பொல்யூஷன் அதாவது வாட் இஸ் தட், இட் காசஸ் த ஏர் பொல்யூஷன்ஸ். தென் இன்ஹேலேஷன் ஆஃப் கண்டாமினேட்டட் ஏர் கேன் காஸ் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். ஏர் பொல்யூட் ஆச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் படிச்சிருக்கோம் இல்லையா. இஃப் யூ ஆர் இன்ஹேலிங் த கண்டாமினேட்டட் ஏர் that will be giving respiratory problems. Consumption can lead to poisoning, side effects and after effects. Chemicals can cause skin rashes and irritation of eyes. Many of these chemicals are reported to be carcinogenic. They can trigger hormonal disorders and neurotoxicity. Beneficial insects and animals can be affected. ஸோ இந்த அக்ரோஃபாரஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின் ரேஷஸ்லாம் வருவாங்க. அதாவது தோலில் வந்து ஒரு விதமான அரிப்புகள் ஏற்படும், அதே மாதிரி கண் எரிச்சல் இருக்கும். அதே மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் வந்து என்ன ஆகும், இந்த விவசாய நிலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸை வந்து ஏர் பொல்யூஷன்னாலேயோ இல்லை எதுனாலேயோ நம்ம சுவாசிக்கும் பொழுதோ இல்லை கன்சியூம் பண்ணும் பொழுதோ கார்சினோஜெனிக் அப்படின்றது என்னது புற்றுநோய்களை உண்டாக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய ஹார்மோனல் டிசார்டர்ஸ் இருக்கும். தென் இது வந்து என்ன பண்ணும், பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸையும் கொல்லக்கூடியதாக இருக்கும். நம்ம பிளான்ஸ் க்ரோத்துக்காக போடக்கூடியது வந்து that will be good for the plants but it will be harmful for the insects and animals which is beneficial to some other properties. Okay, next அந்த mosquito repellents அப்படின்ற நம்ம we are using oftenly that mosquito repellents கொசு வச்சு யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அதில் வந்து DEET NN டைஇத்தைல் நீட்டோடொலுமைட் அப்படின்னு அண்டு அலித்ரின் அப்படின்றது வந்து யூஸ் ஆகுது. யூஸ் இன் மஸ்கிட்டோ காயில்ஸ் மே காஸ் இச்சிங், பர்னிங், டிங்லிங் சென்சேஷன் ஆர் நம்னஸ். அதாவது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகும். அது இன்ஹேல் பண்ணும்பொழுது த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகும். அதே மாதிரி இச்சிங்காக இருக்கும், அது கண் எரிச்சல் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன, அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் காம்போனன்ட் தான். அதே மாதிரி காலனி கொலாப்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்றது வந்து colony collapse syndrome in honeybees due to pesticides, herbicides can lead to destruction of hives and lower agricultural productivity. ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தேன் கூட அழிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஒரு சில ஹெர்பிசைடு அண்டு பெஸ்டிசைட் பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போடுவாங்க அந்த தேனியை அழிக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த தேனீக்கள் எல்லாம் அழிஞ்சு போகும். நல்லா தேனீக்கள் அழிஞ்சு போனால் நம்மளுக்கு என்ன லாஸ் அப்படின்னா நேச்சுரல் பெஸ்ட் பாலினேட்டட் தேனீக்கள் மூலமாக தான் வந்து என்னது அதிக அளவு இயற்கையாக மகரந்த சேர்க்கை நடைபெறும், அது வந்து பாதிக்கும் அப்படின்னாங்க. அதுதான் வந்து என்னது காலனி கொலாப்ஸ் சிண்ட்ரோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பயோமேக்னிஃபிகேஷன் அப்படின்றது ஃபுட் செயின்ஸ் ஆர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆல் ஈகோசிஸ்டம்ஸ். நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம ஃபுட் செயின் ஃபுட்டு இப்பெல்லாம் படிச்சிருக்கோம். ஃபுட் செயின் அப்படின்றது விச் இஸ் த ப்ரொடியூசர், the plant, the producer is the plant, where whatever the ecosystem, producer is the plants. So food chain அப்படின்னக்குள்ளார it is the linear fashion-ல தான் இருக்கும். அதாவது ஒரு நேர்கோட்டு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று சார்ந்திருக்கக்கூடிய விலங்குகள் ஒரு ஆர்கானிசம் தான் ஃபுட் செயின் அப்படின்றோம். ஸோ அதில் வந்து ஃபுட் செயின்ஸ் ஆர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆல் ecosystem. எல்லா ecosystemத்துலையுமே வந்து one level of organism will be dependent on other level of organisms for their survival. So producers and consumer form the trophic levels in a chain through which energy flow is carried out by the process of eating and being eaten. So food chain அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு லெவல் ஆர்கானிசம் வந்து அடுத்த லெவல் ஆர்கானிசமுக்கு உணவாக பயன்படும் அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து ப்ரொடியூசர்ஸாக இருக்கக்கூடிய பிளான்ஸாக இருக்கும். கன்சியூமர்ஸ் அப்படின்றக்குள்ளார the organism which can eat plants by for their survival. ஸோ அந்த கன்சூமர்லேயே வந்து ப்ரைமரி கன்சூமர், செகண்டரி கன்சூமர், டெர்ஷரி கன்சூமர் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃபுட் செயின் அப்படின்றது ஒரு லெவல் ஆஃப் ஆர்கானிசம் வில் பி டிபெண்ட் ஆன் அதர் லெவல் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் கண்டினியூஸ்லி. அதுதான் வந்து என்னது ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவோம். யூசேஜ், ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் பயோமாலிகுல்ஸ் பை மெட்டபாலிசம் ஆர் த நார்மல் ப்ராசஸ். Degradation or breakdown is an essential part of on any food chain and hence all natural occurring substances are degradable. ஸோ இதில் வந்து டீக்ரேடேஷன் அப்படின்றது என்ன இருக்குன்னா ஆஃப்டர் டெர்ஷியரி கன்சியூமருக்கு அப்புறம் டீக்ரேடேஷன் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியம் ஃபங்கைனால் நடக்கக்கூடியதாக இருக்கும். அந்த டீக்ரேட் ஆகும் இல்லையா. அந்த டீக்ரேட் ஆகி அகைன் தட் வில் பி
mingled into the soil as a manure. Again the producers will be absorb that manure இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிரேக் டவுன் ஆன் எசென்ஷியல் பார்ட் அப்போ ஃபுட் செயின் வந்து பிரேக் டவுன் பண்ணுறது ஒரு எசென்ஷியல் பார்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா நேச்சுரலாக இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டியுமே அட் லாஸ்ட் இட் ஷுட் பி டீக்ரேடட். ஓகே. ஸோ அதுதான் வந்து என்னது பயோமேக்னிஃபிகேஷன்ஸ். பயோமேக்னிஃபிகேஷன் ஆஃப் டிடிடி. டிடிடி அப்படின்றது வந்து இட் இஸ் அ fertilizers இல்லையா. ஸோ when non-degradable substances enter the food chain, they do not get metabolized or broken down or expelled and instead get transferred up the trophic levels of the food chain. During this process, they show an increase in concentration which is referred to as biomagnifications. Biomagnification அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் அதாவது இந்த ஃபுட் செயினில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசமும் கடைசியில் டீக்ரேடபிள் ஆகிரும். ஒரு சிலது வந்து சப்போஸ் நான் டீக்ரேடபிளாக இருந்தது அப்படின்னா, நான் டீக்ரேடபிள் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது அந்த ஃபுட் செயினில் நடுவில் மாட்டிடுச்சு அப்படின்னா, இப்போ ப்ரொடியூசர்ஸ் இருக்குது, அந்த ப்ரொடியூசர்ஸில் போடக்கூடிய உரங்கள் ஏதாவது நான் பயோடிக்ரேடபிளாக இருந்தது அப்படின்னா அது வந்து என்ன ஆகாது, மெட்டபாலிசமில் வந்து பங்கேற்காது அல்லது பிரேக் டவுன் ஆகாது இல்லையா. பிரேக் டவுன் ஆகி டீக்ரேட் ஆகாது. ஸோ அப்போ என்ன ஆகும், அது அப்படியே அந்த நான் பயோடிக்ரேடபிள் வந்து இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த அதர் ட்ரோபிக் லெவல். அதாவது ப்ரொடியூசர் அப்படின்னா அந்த இப்போ புல் இருக்குது அப்படின்னா புல்லை வந்து கிராஸ் ஹோப்பர் சாப்பிடும் அப்படின்னா அது எல்லாமே டீக்ரேடபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் கிராஸ் ஹோப்பரில் போய் அது டைஜஸ்ட் ஆகிரும். அந்த கிராஸ் ஹோப்பர் வந்து ஃப்ராகு அந்த மாதிரி ஒவ்வொரு லெவலுக்கும் டைஜஸ்ட் ஆகி டீக்ரேடபிள் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். சப்போஸ் நான் பயோடிக்ரேடபிள் காம்போனண்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ராபிக் லெவலுக்கு அந்த மெட்டபாலிசம் நடக்காமல் அப்படியே வந்து அது ஆக்சுவலாக வந்து கடைசி வரைக்கும் என்ன அந்த ஃபுட் செயினில் இட் வில் பி ப்ராசஸ் த்ரூ ஒன் லெவல் டு அனதர் லெவல். ஸோ டியூரிங் திஸ் process they show an increase in concentration. அது என்ன ஆகும், அதோட கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து ஒவ்வொரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகும்பொழுது இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து என்னது பயோ மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது என்ன, பெருக்கமடைதல் இல்லையா, அதுதான் மேக்னிஃபிகேஷன். This results in increased toxicity and may even be lethal. ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு லெவல் வந்து அதிக அளவு மேக்னிஃபிகேஷன் ஆகும் பொழுது என்ன ஆகும், அதோட டாக்ஸிக் லெவல், அதோட தீமை உண்டாக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை வந்து அதிகரிக்கும். சம்டைம்ஸ் அது கடைசியில் வந்து லீத்தல் லெவல் அப்படின்னக்குள்ளார கொல்லும் தன்மையுடையதாக மாறிடும். ஓகேவா. திஸ் பினாமினான் இஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் மெர்க்குரி அண்டு டிடிடி. இது வந்து மெர்க்குரிலையும் டிடிடிலையும் இந்த ஃபினாமினாவை நல்லா சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வாட்டர் இருக்குது, பயோமேக்னிஃபிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட்டர் இருக்குது, அந்த வாட்டரை வந்து ப்ரொடியூசர் வாட்டர் ஃபுட் செயினில் என்ன இருக்கும், ஃபஸ்ட் லெவல் வந்து ஃபைட்டோபிளாங்க்டன் இருக்கும் இல்லையா, மிதவை உயிரின தாவரங்கள் இருக்கும். அந்த மிதவை தாவரங்கள்லேருந்து எனர்ஜி வில் பி டிரான்ஸ்ஃபர்டு டு தி ஜூ பிளாங்க்டான். அதே மாதிரி ஸ்மால் ஃபிஷ்லேருந்து லார்ஜ் ஃபிஷ், அடுத்தது டீகம்போசஸில் இருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே மேக்னிஃபிகேஷன் ஆஃப் டிடிடி கான்சன்ட்ரேஷன் வந்து வாட்டரில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் வந்து ஒவ்வொரு லெவலுக்கு போகும்பொழுதும் அதிக அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் அடுத்தது வந்து டிடிடி கான்சன்ட்ரேஷன் வில் பி மோர் அமௌண்ட் இன் தி டீக்ரேடேஷன். ஃபிஷ் ஈட்டிங் பேர்ட்ஸில் வந்து அதிக அளவு இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து யூட்ரோஃபிகேஷன் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அதாவது அதிக அளவு தாவரங்கள் வந்து மிதவை தாவரங்கள் வந்து ஒரு நீர்நிலையில் மேலே வந்து கட்டுக்கடங்காமல் வளரும். அந்த மாதிரி வளரும் பொழுது அதிக அளவு அந்த தாவர கூட்டம் வளர்றது தான் வந்து யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. when runoff from land containing nutrients reaches water bodies like lakes, it results in dense growth of plant life. This phenomenon is called eutrophication. Dense growth of plant life in water bodies are called eutrophication. அதாவது நீர்நிலைகளுடைய மட்டத்தில் வந்து அடர்த்தி அதிக அளவில் வந்து தாவரங்கள் வளர்கிறது தான் வந்து யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. நேச்சுரல் ஏஜிங் ஆஃப் லேக்ஸ் ஆல்சோ லீட்ஸ் டு நியூட்ரிஷன் என்ரிச்மெண்ட் ஆஃப் இட்ஸ் வாட்டர். இன் எ லேக் the water is cold and clear, oligotrophic stage, supporting little life. With time, streams draining into the lake introduce nutrients such as nitrate and phosphates, which encourage the growth of aquatic organisms. Aquatic plants and animal life grow rapidly and organic remains begin to be deposited on the lake bottom. மீசோட்ரோஃபிக் ஸ்டேஜ். அதாவது எப்படி இந்த யூட்ரோஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னா ஒரு சின்ன நீர்த்தேக்கமாக இருந்தது இல்லை ஒரு குளம் இருந்தது அப்படின்னா அதில் வந்து என்ன இருக்கும், ஒரு அளவுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு நியூட்ரிஷன்ஸ் இருக்கும். அந்த நியூட்ரிஷன்ஸில் ஒரு குறிப்பிட்ட தாவரங்கள் இருக்கும். அந்த நீரோடையில் வந்து
வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமோ அல்லது வேறு ஏதாவது ட்ரைனிங் அந்த வேறு இடத்துல வந்து ஒரு தண்ணியோ ஏதாவது வந்தது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸும் வந்து என்னாகும், நைட்ரேட் பாஸ்பேட் எல்லாமே வந்து என்னாகும், அங்கே வந்து அந்த லேக்கில் வந்து டெபாசிட் ஆகும். அந்த மாதிரி டெபாசிட் ஆகும் பொழுது தட் வில் பி இன்க்ரீஸ் த க்ரோத் லெவல் ஆஃப் தட் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அண்ட் ஆர்கானிசம்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வில் க்ரோ ரேப்பிட்லி. அதே மாதிரி அந்த ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து அடியில் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? பொல்யூட்டன் ஃப்ரம் ஆந்த்ரோஃபோனிக் ஆக்டிவிட்டீஸ் லைக் எஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஹோம்ஸ் கேன் ரேடிக்கலி accelerate the aging process. This phenomenon is known as cultural or accelerated eutrophication. Pollutant அப்படின்றது என்ன? இண்டஸ்ட்ரி அண்ட் ஹோமில் இருக்கக்கூடிய பொல்யூட்டன்ட் அப்படின்னா அந்த வேஸ்டேஜஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி வேஸ்டேஜஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி மிங்கிள்ட் இன் டு தி வாட்டர் பாடிஸ். ஓகேவா? ஸோ பொல்யூட்டன் ஃப்ரம் ஆந்த்ரோஃபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ் லைக் effluents from the industries and homes can radically accelerate the aging process. அந்த நம்ம அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த தாவரங்களோட அழிவுக்கு காரணமாக பொல்யூஷன்ஸ் இருக்கிறதுனால ஏஜிங் ப்ராசஸ் நடக்கும். ஏஜிங் ப்ராசஸ் நடந்ததுன்னா இட் வில் பி டீகேட் அண்ட் இட் வில் பி கன்வெர்டட் அஸ் அ நியூட்ரியன்ட். அந்த நியூட்ரியன்ட்டும் வேறு ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓடையிலையோ இல்லை ஸ்ட்ரீம்ஸ்லையோ கலக்கும் பொழுது என்னாகும், அங்கே வந்து யூட்ரோஃபிகேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஃபினாமினாக்கு என்ன பேர் அப்படின்னா கல்ச்சுரல் ஆர் ஆக்சிலரேட்டட் யூட்ரோஃபிகேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு nutrients stimulate the growth of algae, water hyacinth, and can cause clogging of canals, rivers and lakes as well as displacing native plants. It causes unsightly foam and unpleasant odors and deprives the water or dissolved oxygen. So nutrients stimulate the growth of algae. ஸோ இந்த மாதிரி வேறு பகுதியிலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணிகளெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த நியூட்ரியன் வாட்டர் எல்லாமே மிங்கிள் ஆகும் பொழுது அங்கே வந்து ஆல்கே வந்து அதிக அளவு வளர ஆரம்பிக்கும். ஆல்கே அப்படின்னாக்குள்ள வாட்டர் ஹயாசிந்த். அந்த வாட்டர் ஹயாசிந்த்துக்கு என்ன கெப்பாசிட்டி, இட் வில் பி க்ரோ ரேப்பிட்லி. அதே மாதிரி வாட்டர் ஹயாசிந்த் அப்படின்றது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் பிளான்ட்டு. அப்போ என்ன ஆகும், அந்த கால்வாய்களெல்லாம் வந்து என்னாகும் அடைச்சிக்கும். அதாவது அது மேலே எல்லாம் ஃபுல்லாக அந்த ஆல்கே வளர்கிறதுனால ரிவர் லேக் எல்லாமே மேலே ஃபுல்லாக அது படர்ந்துடும். அங்கே இயற்கையாக அந்த குளத்துலையோ குட்டையிலையோ இல்லை ஏரியிலையோ அந்த கால்வாயிலையோ வளரக்கூடிய தாவரங்கள்லாம் வளராமல் இதுவே என்ன பண்ணும், எல்லா பிளேஸையும் ஆக்குப்பை பண்ணிக்கும். அதே மாதிரி இட் வில் பி கிரியேட்டிங் சம் அன்வான்ட் ஓடர் அப்படின்ற ஒரு விதமான நறுமணத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. தென் இது ஃபுல்லாக வந்து யூட்ரோஃபிகேஷனால் என்ன நடக்கும் அப்படின்னா டிசால்வ்டு ஆக்சிஜன் வந்து அதுக்கு அந்த தாவரங்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு கிடைக்காம போகும். ஓகேவா? அதுதான் வந்து மெயின் காசஸ் ஆஃப் திஸ் யூட்ரோஃபிகேஷன்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள், ஸ்டேஜஸ் ஆஃப் யூட்ரோஃபிகேஷன், ஆலிகோட்ரோஃபிக் ஸ்டேஜ், டீப் அண்டு நியூட்ரியன் புவர் சிஸ்டம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தாவரங்கள் வந்து ரொம்ப அளவுக்கு இல்லை. அதே மாதிரி மீசோட்ரோஃபிக் ஸ்டேஜ் நியூட்ரியன் என்ரிச்மெண்ட், நியூட்ரிஷன்ஸ் அதிக அளவில் இருக்கிறனால மிதவை தாவரங்கள் அதிக அளவு இருக்குது. அதே மாதிரி யூட்ரோஃபிக் ஸ்டேஜ் அப்படின்றது நியூட்ரியன் சேச்சுரேட்டட் ஷாலோ ஆல்கே அண்டு பாக்டீரியா டெவலப்மெண்ட். ஸோ என்ன அதிக அளவு வந்து ஹியூமன் பொல்யூஷன் இதில் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அதிக அளவு என்ன ஆகுது, அந்த ஆல்கே ஃபார்மேஷன்ஸ் அதிக அளவு இருக்கிறனால யூட்ரோஃபிகேஷன்ஸ் ஆகுது. ஓகேவா? தென் இன்டகிரேட்டட் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இன்டகிரேட்டட் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நம்ம லாஸ்ட்டில் ஒரு ப்ரீவியஸ் லெசன்ஸ்லேயே பார்த்தோம். வேஸ்ட் வாட்டரை எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றது. வேஸ்ட் வாட்டர் ஆர் சீவேஜ் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் டொமஸ்டிக் வேஸ்ட் வாட்டர், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அண்ட் அனிமல் வேஸ்ட். Realizing the importance of the clean potable water, the government passed the Water Prevention and Control Pollution Act in 1974, which made it mandatory to treat wastewater in treatment plants. The treatment can be carried out by 3 ways. அதாவது வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது டொமஸ்டிக் வேஸ்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த டொமஸ்டிக் வேஸ்ட் வாட்டர் எல்லாத்தையுமே வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டை வந்து எப்படி ரீஜெனரேட் பண்ணி நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றது. அதுக்காக கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்குது, ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் இன் 1974 படி சில ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் சொல்லியிருக்கு. அது வந்து ஃபிசிக்கல் மெத்தட், கெமிக்கல் மெத்தட் அண்ட் பயாலஜிக்கல் மெத்தட். ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னக்குள்ளார ஃபிசிக்கல் அப்படின்னக்குள்ளார நம்ம உடல் லைஃப் மூலமாக இல்லையா, வேஸ்ட் வாட்டர் கண்டெய்னிங் இன்சால்யூபிள் சப்ஸ்டன்சஸ் ஆர் கொலாய்டல்ஸ் ஆர் ட்ரீட்டட் த்ரூ ப்ராசஸ் சச்சஸ்
flotation, sedimentation, filtration and centrifugal separation. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வேஸ்ட் வாட்டர் அப்படின்னாக்குள்ள அதில் இருந்து என்ன இருக்கும், இன்சால்யூபிள் சப்ஸ்டன்சஸ், கரையும் தன்மையற்ற பொருள்கள்லாம் இருக்கும். அதாவது ஒரு சில பெரிய மிதக்கக்கூடிய பொருட்கள் இருக்கும். அதே மாதிரி தண்ணிக்கு அடியில் தங்கியிருக்க ஒரு வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருளாக இருந்ததுன்னா நீருக்கு அடியில் தங்கியிருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ளோட்டேஷன், அதாவது மிதக்கிறத மேலே இருக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் இது மூலமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி செடிமெண்டேஷன் அப்படின்னக்குள்ளார we can sediment அந்த அடியில் தங்கி இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டை விட்டுட்டு பியூர் வாட்டரை மட்டும் என்ன பண்ணலாம், ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஃப்ளோட்டேஷன், செடிமெண்டேஷன், ஃபில்ட்ரேஷன் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் செப்பரேஷன். சென்ட்ரிஃபியூகல் செப்பரேஷன் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னக்குள்ளே என்ன பண்ணலாம், செடிமெண்ட் ஆகிறது அப்படின்னக்குள்ளார அந்த வெயிட்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே அடியில் செடிமெண்ட் ஆகும். அந்த மாதிரி செடிமெண்ட் ஆகும்பொழுது அந்த ஃப்ளோட்டிங் வாட்டரை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கலாம். அது ஒன் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் கெமிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது. Chemical methods of wastewater treatment include generation of insoluble solids, produce an insoluble gas, produce biological degradable substances from non-biodegradable substance, oxidize or reduce to produce a non-objectionable substances. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, some chemicals may be induced in that. some chemicals யூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுவாங்க, it may be sedimented. அந்த கெமிக்கலில் இருக்க அந்த வேஸ்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய வேஸ்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறதன் மூலமாக சால்யூபிளாக பண்ணுவாங்க. அதாவது கரையக்கூடிய தன்மையாக பண்ணி திரும்பவும் அதை என்ன பண்ணுவாங்க, ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஓகேவா? தென் ப்ரொடியூஸ் பயாலஜிக்கல் டீக்ரேடபிள் சப்ஸ்டான்சஸ் ஃப்ரம் ஏ நான் பயோடீக்ரேடபிள் சப்ஸ்டான்ஸ். அதை நான் பயோடீக்ரேடபிள் சப்ஸ்டான்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் சம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணும் பொழுது தட் வில் பி சேஞ்ச்டு as a biologically degradable substance ஆகும். ஸோ இன் திஸ் மெத்தட் we can treat the waste water treatment, okay, by the usage of chemicals. Then biological method of waste water treatment அப்படின்னக்குள்ளார bioremediation of waste water includes the aerobic treatment, oxidation ponds, aeration lagoons and anaerobic treatment, anaerobic bioreactors, anaerobic lagoons. Okay, so biological method of wastewater treatment அப்படின்னக்குள்ளார bioremediation அப்படின்னக்குள்ளார some microorganisms may be used to treat the wastewater. ஸோ சம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னாக்குள்ள என்ன ஆகும், சம் பாக்டீரியாஸையோ அல்லது ஃபங்கஸையோ அந்த வேஸ்ட் வாட்டரில் இப்போ நம்ம ஏற்கனவே தெரியும் இல்லையா, அந்த பொல்யூட்டட் வாட்டர் இருந்தது அப்படின்னா அதை சூடோமோனாஸ் புடிடா அப்படின்ற ஒரு பாக்டீரியாவை யூஸ் பண்ணி அந்த பாக்டீரியாவுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, இட் கேன் டீக்ரேட் தி ஹைட்ரோகார்பன்ஸ் இல்லையா, அந்த ஹைட்ரோகார்பனை உட்கொண்டு உயிர் வாழக்கூடியது. அந்த மாதிரி அந்த வேஸ்ட் வாட்டரில் என்ன காம்போனன்ட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸை அதில் introduce பண்ணுறதன் மூலமாக we can treat the waste water, we can change the waste water for recycling purposes. next biological methodல என்ன இருக்குது அப்படின்னா, phytoremediation of waste water includes constructed wetlands, root zone waste water treatment and decentralized waste water treatment system. ஸோ இங்கே decentralized waste water treatment system கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆரோவில்லில். அதே மாதிரி ரூட் ஜோன் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், அதாவது அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் ரூட் ஜோன் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னாக்குள்ளார சம் பிளான்ஸ் மேபி அந்த வேஸ்ட் வாட்டரை என்ன பண்ணுவாங்க, தே வில் பி ட்ரீட்டட் some biological method or chemical method and they will be used for some growing plants. அந்த மாதிரி இருக்கும் பொழுது it will be treated. Then phytoremediation of waste water includes construct the wetlands. wetland அப்படின்றது என்ன, அந்த பக்கத்துலேயே ஒரு சில தாவரங்களை வளர்த்துவாங்க. அந்த தாவரங்களுக்கு தேவையான தண்ணியை இந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இதில் இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, அரவிந்த் ஆரோவில் அப்படின்றது பாண்டிச்சேரியில் இருக்கு இல்லையா, அந்த கேஸ் ஸ்டடியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆரோவில் located in South India near Pondicherry has been experimenting with natural waste water recycling system. அதாவது அந்த ஆரோவில்ல பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய வேஸ்ட் வாட்டரெல்லாம் ரீசைக்கிள் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய அந்த recycled water has been used to cultivate some plants nearby the waste water recycling systems. Okay, then such treatment plants have now also been implemented in Aravind High Hospital, Puducherry. அங்கே இருக்கக்கூடிய அரவிந்த் கண் மருத்துவமனையிலே இந்த மாதிரியான ரீசைக்ளிங் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சென்னை மேத்தமேட்டிக்கல் இன்ஸ்டிடியூட்
சிறுசேரி ஐடி பார்க், சென்னை ஐடி பார்க் இருக்குல்ல, சென்னையில் இருக்கக்கூடிய சிறுசேரி ஐடி பார்க்லேயும் அந்த மாதிரியான வேஸ்ட் வாட்டரை யூஸ் பண்ணி சம் கல்டிவேஷன்ஸ், அதாவது அந்த ஆர்னமெண்டல் பிளான்ஸோ அல்லது த பிளான்ஸ் விச் இஸ் க்ரோயிங் ஆன் த ட்ரீட்மெண்டட் வாட்டரில் இருக்கக்கூடியதோ வந்து தே மே பி கல்டிவேட்டட். ஸோ திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். வேஸ்ட் வாட்டர் எதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க? வேஸ்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு தட் வாட்டர் கேன் பி ரீசைக்கிள்டு அண்ட் ரீசைக்கிள்டு வாட்டர் கேன் பி யூஸ்ட் அதர் தேன் தி drinking purpose. It may be an agriculture or some other purposes. So இந்த இடத்துலலாம் என்ன பண்ணுறாங்க? To cultivate the plants they may be use the waste water. Okay. Next, organic farming and its implementation. Organic farming அப்படின்னா என்னது? Organic farming and its implementation. Organic அப்படின்றது it is a method of farming system which primarily aims at cultivating the land and raising crops in such a way so as to keep the soil alive and in good health and by the use of organic waste, crop, animal and farm waste, aquatic waste and other biological materials along with the beneficial microbes to release nutrition to crops for increased sustainable production in an eco-friendly pollution-free environment. So organic farming அப்படின்றது வந்து இயற்கை வேளாண்மை அப்படின்றது, அதாவது instead of using fertilizers and pesticide insecticide we are using the biofertilizers இல்லையா? அதே மாதிரி கிராப் க்ரோத்துக்கோ இல்லை அதோட ப்ரொடியூசிங்க்கோ வந்து வேதிய ரசாயன பொருட்களை பயன்படுத்தாமல் இயற்கையிலே இருக்கக்கூடிய தாவரங்களையே உரமாக பயன்படுத்தக்கூடிய முறை தான் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் இல்லையா? அதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா அதோட பயோஃபர்டிலைசர்ஸ், பயோ இன்செக்டிசைட், பெஸ்டிசைட், அதே மாதிரி பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் டாலரன்ஸ் கிராப் இந்த மாதிரிலாம் உருவாக்கும் பொழுது ஈகோ ஃப்ரெண்ட்லி pollution free, அதாவது eco friendly pollution free environment will be produced as well as the good organic food materials will be we are getting, isn't it? So the organic farming அப்படின்னக்குள்ள we must remember the G. Nammalvar அப்படின்றவர் வந்து he was supporter and expert of organic farming. He was an agricultural scientist, environmental activities celebrated for his work on spreading ecological farming or organic farming. ஸோ இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இவர் வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் இயற்கை விவசாயி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இயற்கை வேளாண்மை முறையில் வந்து எப்படி விவசாயங்களை செய்யலாம் அப்படின்றது இப்போ நிறைய இப்போ டிவி ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா கூட இவரை பற்றி நிறைய சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அவர் வந்து ஈக்காலஜிக்கல் ஃபார்மிங் அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றது வந்து அதிக அளவில் உருவாக்குறார். ஹி வாஸ் அகைன்ஸ்ட் த யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். ஹீ ட்ரெயின்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் இன் நேச்சுரல் ஃபார்மிங். இயற்கை வேளாண்மைக்கு வந்து இவர் வந்து நிறைய ஃபார்மர்ஸ்க்கு, விவசாயிகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாரு. அதே மாதிரி நம்மாழ்வார் வாஸ் த ஆத்தர் ஆஃப் செவரல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் புக்ஸ் ஆன் natural farming, pesticides and fertilizers and was featured in magazines and television programs. He founded the Nammalvar Ecological Foundation for Farm Research and Global Food Security Trust or simply வானகம் at கரூர், தமிழ்நாடு. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வானகம் அப்படின்னு கரூர் டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கிறார். அதாவது நம்மாழ்வார் ஈக்காலஜிக்கல் ஃபவுண்டேஷன் ஃபார் ஃபார்ம் ரிசர்ச் அண்ட் குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட்டின் மூலமாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நிறைய விவசாயிகளுக்கு வந்து இயற்கை முறை வேளாண்மையை பற்றி ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இயற்கை முறை வேளாண்மை செய்வதற்கான உரங்களும் விதைகளும் வந்து அந்த ட்ரஸ்ட்டு மூலமாக நிறைய அளவு வழங்கியிருக்கிறார். அதே மாதிரி இவர் நிறைய புக்ஸும் எழுதியிருக்கிறாரு. தென் ஹீ டெவலப்டு சோசியல் ஃபாரஸ்ட் அட் அம்மன்குரை அண்டு கொலிஞ்சி ecological farm in புதுக்கோட்டை. He and his friends made a 10-acre barren land into fertile cultivable land in the dry புதுக்கோட்டை district. ஸோ இவரும் அவரோட கொலீக்ஸ் கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து 10 ஏக்கரில் இருக்கக்கூடிய ஒரு தரிசு நிலத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வளமான நிலங்களாக கல்டிவபிள் லேண்டாக விளையக்கூடிய நிலமாக மாற்றிருக்கிறாங்க. He planted 52 varieties of trees in the same wasteland extending in 20 acres. His organization Kudumbam preserves and regenerates hundreds of native flora and fauna in order to ensure a சஸ்டைனபிள் லிவ்லிவுட். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பேரன் லேண்ட், அதாவது அந்த 10 ஏக்கரில் இருக்கக்கூடிய தரிசு நிலங்களை வந்து வேளாண்மைக்கு உதவக்கூடிய நிலங்களாக மாற்றி அதில் வந்து 52 வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி குடும்பம் அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷன் மூலமாக வந்து நிறைய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து ரீஜெனரேட் பண்ணி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ப்ரிசர்வ் பண்ணி அதை வந்து மறுவாழ்வு கொடுத்துருக்கிறார் அப்படின்றாங்க. ஸோ ஹீ இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சயின்டிஸ்ட் ஃபார் ஆர்கானிக் ஃபார்மிங். ஓகே.